இதனுடைய நோக்கமாவது இதைவிட உங்களுக்கு ஒரு நல்லதொரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய உறுதியான நிலையான நோக்கமாக இருக்கிறது. அப்போது உங்கள் வாழ்வு வளம் பெறும். எமது மட்டக்களப்பு மண்ணிலே புகழ்பூத்த ஒரு மிகப்பெரிய கழகம் சுடர் விளையாட்டுக் கழகம். இந்த கழகத்தினுடைய பிரீமியர் லீக் நிகழ்வு ஒன்று கழகத்தின் தலைவர் தம்பி விஜயகாந்த் தலைமை புதுக்குடியிருப்பு சுடர் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் சுடர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியானது சுடர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் பூபாலப்பள்ளி விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கௌரவ வர்த்தக வாணிபம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார். அதிதிகளாக ஏறாவூர் பற்று பிரதேச சபையின் செயலாளர் வடிவேல் பட்குணம் அவர்களும் முற்போக்கு தமிழர் கழகத்தின் இணைப்பாளர்களான ஹரிஹரன், இளங்கீரன், அபிநாத், அபிரதன், சதீஷ் மற்றும் சுடர் விளையாட்டுக் கழகத்தின் வீரர்கள், புதுக்குடியிருப்பு பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சுடர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினை ராஜாங்க அமைச்சர் ஆரம்பித்து வைத்ததுடன் இறுதியில் வெற்றியீட்டிய அணிகளுக்கான வெற்றி கேடை. இதனுடைய நோக்கமாவது இதைவிட உங்களுக்கு ஒரு நல்லதொரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய உறுதியான நிலையான நோக்கமாக இருக்கிறது. அப்போது உங்கள் வாழ்வு வளம் பெறும். பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. வெற்றி கிண்ணங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த வெற்றி கிண்ணத்தை காட்சிப்படுத்துவதற்காக இன்றைய நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் எங்களது மதிப்புக்குரிய வர்த்தக வாணிப ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஐயா அவர்களை பணிபுரிகிறார்.
எமது மட்டக்களப்பு மண்ணிலே புகழ்பூத்த ஒரு மிகப்பெரிய கழகம் சுடர் விளையாட்டுக் கழகம். இந்த கழகத்தினுடைய பிரீமியர் லீக் நிகழ்வு ஒன்று கழகத்தின் தலைவர் தம்பி விஜயகாந்த் தலைமையிலே 3 நாட்களாக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுடர் விளையாட்டுக் கழகத்தில் இருக்கிற விளையாட்டுக் கழக உறுப்பினர் வேண்டுகோளுக்கு அமைய நான் இந்த முறை பன்முகப்பட்ட நிதியில் அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தேன். இன்னும் சுடர் விளையாட்டுக் கழகத்திற்கு ஒரு விளையாட்டு அரங்கு அமைப்புக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கியிருந்தோம். அரங்கு அமைக்கப்பட்டது. இருந்தாலும் இம்முறையும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு பெரிய நிதி ஒதுக்கீட்டுக்காக நான் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றேன். அதே நேரம் வருகின்ற வாரம் சுடர் விளையாட்டுக் கழகத்திற்கு ஆக 1 லட்சம் ரூபாய் கிரிக்கெட் உபகரணங்களுக்கான நிதியை ஒதுக்கியிருக்கிறோம். எங்களுடைய கௌரவ வியாழேந்திரன் அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் அவருடைய தாய் மண் இதுவென்று. எப்படி இருந்தாலும் கூட இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். අනුරාධපුර පොළොන්නරුව නැගෙනහිර ඒ විශේෂයෙන්ම දියුණු කරන්න උඩවල වේ. එතනින් අපිට පුළුවන් අලුත් කෘෂිකාර්ම ව්‍යාපාර ආරම්භ කරන්න. வடக்கு கிழக்கு அனுராதபுரம் பொலன்னறுவை இப்படியான உலர் வலயங்களை நாங்கள் உடலுறவு திட்டத்தின் மூலமாக அபிவிருத்தி செய்கின்றோம். அதன் மூலமாக பெரும் வளர்ச்சியை இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தலாம் என்று நான் நம்புகின்றேன். ප්‍රධාන වරමුණ ඔබට මීට වඩා හොඳ ආදායමක් දෙන්න, හොඳ ස්ථිර ආදායමක් දෙන්න, ඉදිරියට මාර්ගයක් ඇති කරන්න. இதனுடைய நோக்கமாவது இதைவிட உங்களுக்கு ஒரு நல்லதொரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய உறுதியான நிலையான நோக்கமாக இருக்கிறது. அப்போது உங்கள் வாழ்வு வளம் பெறும். அதிலே ஒரு பிரிவினராக எங்களுடைய கச்சா உற்பத்தியில் ஈடுபடுகின்ற எமது விவசாயிகள், குறிப்பாக எமது படுவாதுறை பிரதேசத்தை பொறுத்தளவிற்கு, அதிலும் எங்களுடைய மதுரை வீதியை மையப்படுத்திய பிரதேசத்தை பொறுத்தளவிற்கு சுமார் 80க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பிரதேசம், கூடுதலான இயற்கை வளங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேசம். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. அதாவது சரியான நீரிணைப்புகள் இன்னும் வழங்கப்படாத ஒரு சூழல் இருந்தது. நேற்றைய தினம் நாட்டுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். உருகம் கித்துள் இணைப்பு தொடர்பாகவும் இஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் அவர்களுக்கும் மற்றவர்கள் சாகர் அவர்களுக்கும் உருகம் கித்துள் இணைப்பு தொடர்பாக நாங்கள் நேற்றைய தினம் அது சம்பந்தமான விடயங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். என்றால் அது மேற்கொள்ளப்படும் பொழுது எங்களுடைய இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பெருமளவு நன்மை அடைவார்கள். ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஊடாக இன்னும் அதிகளவான எங்களுடைய விவசாய பெருமக்கள் நன்மையை பெற வேண்டும், அவர்களுடைய உள்ளம் குளிர வேண்டும். எங்களுடைய விவசாய பெருமக்களுடைய இந்த உற்பத்திக்கு மிகவும் கடின உழைப்பாளிகள் எமது படுவாங்குறை விவசாயிகள் மிக மிக தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைக்கின்ற விவசாய பெருமக்கள். அது இயற்கையோடு போராடி, நீரில்லாத சூழலிலும் இயற்கையோடு போராடி தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற மக்கள் எங்களுடைய மக்கள். ஆகவே அவர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கைக்கு எங்களுடைய எக்ஸலன்சி பிரசிடென்ட் அவர் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்று தருவதாக நேற்று தினத்தை நாங்கள் பேசினோம், தீர்வு பெற்று தருவதாக கூறியிருக்கின்றார். அதற்கான சிறப்பான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை தான் முன்னெடுப்பதாக கூறியிருக்கின்றார். அதற்கு நான் மிகவும்
என்னுடைய மக்கள் சார்பாக நன்றி கூறுகின்றேன். இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைந்த பொழுது பலர் இந்த நாட்டை முன்னெடுக்க வராத சூழலிலே மிகவும் துணிச்சலாக எந்த இழப்புகளை பற்றியும் சிந்திக்காமல், எந்த நஷ்டங்களை பற்றியும் சிந்திக்காமல் இந்த நாட்டை அப்படியே விட்டுவிட்டு விலகிச் செல்லாமல் பல தியாகங்களை பண்ணி இந்த நாட்டை பொறுப்பெடுக்க வந்தவர் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று வெற்றிகரமாக நடைபெறுகிறது சொன்னால் அன்று அவர் அந்த நாட்டை பொறுப்படுத்துகிறார். ஆகவே அவருக்கு மீண்டும் இந்த இடத்திலே நன்றிகளை கூறி இந்த நிகழ்வை மாகாண ரீதியாக ஒழுங்குபடுத்திய எங்களுடைய ஹானரபிள் கவர்னர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே எனது நன்றிகளை கூறி